Hello friends, welcome to nandhuneedle'sworld. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா hurringbone stitch வச்சு back neck design எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ரெண்டு U ஷேப்ல ஒரு ரெண்டு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் வந்து silk thread யூஸ் பண்ணி தான் வந்து hurringbone stitch வந்து போடுறேன். ஸோ அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாங் செயின் ஸ்டிச் அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி லெஃப்ட் திருப்பிக்கணும் நம்ம த்ரெட்டை. நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச்சு போடுவோம். பட் ஆனால் அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டியூப் பீட்ஸ் ஒன்று வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் ரிவர்ஸ் இழுத்து கீழே ஒரு க்ராஸாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் ஒரு குட்டி லாக்கு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் போடலை. ஸோ ஹர்ரிங்போன் ஸ்டிச்னால் நம்ம சும்மா அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம் செயின் ஸ்டிச் போட்டு. பட் ஸ்டிச் போடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த செயின் லெஃப்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த செயின் ஸ்டிச் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டியூப் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரு டியூப் பீடு ஒன்று எடுத்துக்கிட்டு டியூப் பீட் எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு இப்படி அப்படியே ரிவர்ஸ் கீழே இழுத்து நம்ம ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டிச் போடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் தான் போடுவோம் நார்மல் ஹர்ரிங்போன் ஸ்டிச்சில். பட் அந்த செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம ஒரு டியூப் பீட் ஒன்று வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. நம்ம இதை சுற்றி வந்து சும்மா 2 லைன் ஜரி அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம பீட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்குது. ஸோ ஹர்ரிங்போன் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தெரிலனா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி எப்படி வந்து ஹர்ரிங்போன் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டியூப் பீட்ஸ் வச்சு ஃபுல்லுமே அந்த டிசைன் ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து ஃபுல்லுமே பேக் நெக் அந்த யூ ஷேப் ஃபுல்லுமே வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யூ ஷேப் ஃபுல்லுமே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த யூ ஷேப் பாருங்கள், அந்த பெண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள் உள்பக்கம் இருக்கிற லைனில் வந்து கொஞ்சம் இறக்கி போடணும் ஸ்டிச்சஸ் வந்து. ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நான் எந்த பக்கம் இறக்கி போட்டிருக்கேன் நான் ஸ்டிச்சஸ் வந்து. ஸோ 2 பக்கமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் இறக்கி போட்டோம் அப்படின்னா அதோட ஷேப் அந்த யூ ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
கரெக்டாக அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற லைனை வந்து ஃபாலோ பண்ணியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற பெண்டு வரும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போடணும். ஸோ அந்த லாக் வந்து பாருங்கள், போடும்போது அந்த செயின் ஸ்டிச் போடும்போது சரி, லாங் செயின் ஸ்டிச் போடும்போது சரி, கொஞ்சம் ஏற்றி போடணும் நம்ம. அப்போ தான் கரெக்டாக அந்த பெண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்தளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் ஏற்றி போடுறேன். ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக அந்தளவுக்கு மேலே ஏற்றி போட்டோம் அப்படின்னா போக போக நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஹர்ரிங்போன் ஸ்டிச்சிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எப்படி பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான பேக் நெக் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைன் வந்து நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கட் ஒர்க் பண்ண எஃபெக்டில் நம்மளுக்கு வந்து பேக் நெக் டிசைன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ஸோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு கட் ஒர்க் பண்ண எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி பேக் நெக் டிசைன் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, கட் ஒர்க் எஃபெக்ட்டு. ஸோ சைடில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பீட் அவுட்லைன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்தாவே போதும். ஸோ நான் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஜரி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கட் ஒர்க் பண்ண எஃபெக்ட் தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching friends. Bye.